ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் பதற்றம். இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம் இதை பில்டப் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது பெரும்பாலான மக்கள் அச்சப்படுறாங்க. ஆனால் இதை கண்டு யாரும் அச்சப்படவே வேண்டாம். இது இந்த பிண்டாரிகளால் நிகழ்த்தக்கூடிய திட்டமிட்ட சடங்கு. இந்த பகல்காம் தாக்குதல் நடந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ போர் ஒத்திகை நடத்துறது, ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்லி பாகிஸ்தானை தாக்குறது, இவைகள் அனைத்துமே திட்டமிட்ட சடங்கே தவிர இவைகள் இயல்பாக நடப்பவை கிடையாது. இந்த யூத பிராமணர்களால் நிகழ்த்தக்கூடிய சடங்குகளை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாலே போதும், இவங்க இதை கைவிட்டுருவாங்க. இவங்க நினச்சதை நடத்த முடியாது. அப்படி தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் போரையுமே இப்போ நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம ஏற்கனவே ஏடிஎஸ் புல்லட்டில் சொல்லியிருப்போம், பகல்காம் தாக்குதல் என்பது இந்த உலக வல்லாதிக்க சக்தியின் திட்டமிட்ட சதியாக இருக்குமோன்ற சந்தேகத்தை எழுப்பியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீதா நவமி அன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னதுன்னா, இந்தியா முழுக்க நாடு தழுவிய போர் ஒத்திகை நடைபெறும்ன்றதை அனௌன்ஸ் பண்ணாங்க. இங்கே தான் நமக்கு சந்தேகம் வந்துச்சு. அது என்னதுன்னா, பாலிமர் சேனலில் லைவ் நியூஸில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த போர் ஒத்திகை காலை 10:45க்கு ஸ்டார்ட் பண்ணணுன்னு இந்தியன் கவர்மெண்ட் சொன்னதாக சொல்கிறாங்க. அது என்ன 10:45? ஒன்று 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 10:30 கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்ன 10:45? அதே போல் பாருங்கள், இதுக்கான மீட்டிங் போட்ட டைமுமே 10:45 தான். பாண்டியன் ஐயாவுடைய டீகோடிங்கை பார்க்குற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த 9/11 என்பது ராமன் விசஸ் இரட்டையர்கள் ராவண இந்திரன். அதே போல் இந்த 9/10 என்பது திருநங்கை ராமன் விசஸ் 10 தலை கொண்ட ராவணன். இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போ இந்த போருக்கான சடங்குகள்லையும் இதே எண்கள் காட்டப்படுது. இங்கே தான் நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுது. ஏன்னா இவங்க சும்மாலாம் இது போன்ற நம்பரை காட்ட மாட்டாங்க. நமக்கு எழுந்த சந்தேகம் என்னன்னா, 2025 என்பது 9 குறித்து ராமனுக்கான ஆண்டா இவங்க கருதுவாங்க. இந்த ஆண்டுல ராமாயணத்திற்கான சடங்குகளை திட்டமிட்டு செய்வாங்க இந்த பிண்டாரிகள். அப்போ அது போன்று இதுவும் ராமாயணத்திற்கான சடங்கா என்று நம்ம தேடணும். இது ராமாயணத்திற்கான சடங்கு தாங்க. இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் என்பதே திட்டமிட்ட ராமாயண சடங்கு. இந்த பிண்டாரிகள் எப்பயுமே ஒரு க்ளூ கொடுப்பாங்க. இப்போ இது போன்ற டைமை வெளிப்படுத்துறது, அதுக்கப்புறம் அவங்களே ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறது, இப்படி அவங்களே ஒரு க்ளூ கொடுப்பாங்க. இந்த சடங்குலையுமே இவங்க இப்படி பேசி வச்சுருக்காங்க. இந்த பகல்காம் தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் பகவத் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராமாயண ராவணனை அழித்தது போல் நாம பாகிஸ்தான் கூட சண்டை போடணும், இதுக்கு பேர் வயலன்ஸ் கிடையாது அப்படின்னு இந்த போரையும் ராமாயணத்தையும் சம்பந்தமே இல்லாமல் தொடர்பு படுத்தி சொல்லியிருக்கார். ஏற்கனவே முனைவர் திரு பாண்டியன் ஐயா புல்வாமா தாக்குதல் அதில் உள்ள சடங்குகளை பற்றி தெளிவாக விழியம் வெளியிட்டிருப்பார். அதில் இந்த அபிநந்தன் என்பவன் அனுமன் கதாபாத்திரம் ஏற்று பாகிஸ்தானில் போய் சண்டை போட்டுட்டு வர மாதிரிலாம் இந்த பிண்டாரிகள் நாடகம் நடத்தியிருப்பாங்க. அதை முனைவர் திரு பாண்டியன் ஐயாவும் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார். அந்த விழியம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அதே போல தான் இந்த தாக்குதலையுமே ராமாயணத்திற்கான சடங்கை செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எலெக்ஷனுக்காக பிஜேபி கவர்மெண்ட்டை இப்படி பண்ணுறாங்கன்னு. முதல்ல எலெக்ஷன் எங்கே வருது? பீகாரில் மட்டும்தான் வருது. வேற பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்லாம் வரதுக்கு இன்னும் சில ஆண்டுகள் இருக்குது. அப்போ இந்த பீகாரில் நடக்க போகிற எலெக்ஷனுக்காகலாம் இப்படி பண்ண போகிறது கிடையாது. அங்கெல்லாம் இவிஎம் மிஷின் வச்சே ஜெயிச்சிட போகிறாங்க. அப்போ இது எலெக்ஷனுக்காக நடத்தக்கூடியது கிடையாது. ராமாயண சடங்காக தான் இதை நிகழ்த்துறாங்க. இதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் பாருங்களேன். இந்த ஆண்டுடைய ஆரம்பத்தில் கூத்தாடி விஜய் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான போராட்டத்துக்கு போயிருப்பான். அதுவும் எத்தனாவது நாள் போராட்டத்துக்கு போயிருப்பானா, 910வது நாள் போராட்டத்துக்கு போயிருப்பான். இதை வேற நியூஸ் சேனல்களில் அடிக்கடி போட்டு காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது என்ன 9/10? ஒன்று 900வது நாள் போராட்டத்துக்கு போயிருக்கலாம், இல்லை 950வது நாள் போராட்டத்துக்கு போகலாம். அது என்ன 910? ஒரு 910 நாட்களுக்கு மேலே இதுவுமே ராமாயணத்திற்கான சடங்கு தான். இலங்கையிலிருந்து வந்த கண்டி தெலுங்கன் விஜய்க்கு பரசுராமன் ரோல் மட்டும் கிடையாது, மெயின் கேரக்டரா ராமனுடைய ரோலுமே இருக்கு. அதனால தான் அவனுடைய ஃபேன்ஸை அனில்னு சொல்றாங்க. அப்போ இந்த ராமன் கேரக்டர் எதுக்கு பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு போனோம்? பரந்தூர் என்ற ஊருமே ராவணனை குறிச்ச பேரு தான். முதல்ல விமானத்தில் பறந்தவர் ராவணன். அதே போல அந்த ஊர்ல நடக்கிற போராட்டமே ராவணனை குறிச்ச விமானத்திற்கு எதிரான போராட்டம் தான். கூத்தாடி விஜய் 910வது நாள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறது ஒரு திட்டமிட்ட ராமாயண சடங்கு தான். இன்னொரு அதிர்ச்சியான விடயம் ஒன்று இருக்கு. சீமான் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் இந்த வெங்காய நாயுடுவை எக்ஸ்போஸ் பண்ணுறது போல ஒரு செயலை செய்தார்.
இந்த வெங்காய நாயுடுவை பற்றி பல உண்மைகளை சொன்னாரு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஆனா இதுல நமக்கு தெரியாத ஒண்ணு என்ன தெரியுமா? இதுவும் ராமாயணத்திற்கான சடங்கு தான். இந்த ராமனை குறித்த ஆண்டுல இந்த ராமசாமி நாயுடுவை சீமான் விமர்சிச்சதுமே ராமாயணத்துக்கான சடங்கு தான். ஒரு சிலர்லாம் கேட்பீங்க, எதுக்கு எடுத்தாலும் ஏன் சடங்கு கூடயே கம்பேர் பண்றீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னுலாம் கேட்பீங்க. எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஈரோடு எலெக்ஷன் நடக்குது. அதுவும் இந்த ராமசாமி நாயுடுவின் கோட்டைன்னு சொல்லக்கூடிய ஈரோடுல இடைத்தேர்தல் நடக்குது. அந்த சமயத்துல சீமான் ராமசாமி நாயுடுவை விமர்சிக்கிறார். அது பெரிய சர்ச்சையா வெடிக்குது. இந்த ராமசாமி எனும் ராமனை விமர்சிக்கும் சீமான் அங்க வேட்பாளரா நிறுத்தினவங்க பேர் என்ன தெரியுமா? சீதாலட்சுமி. அது எப்படி ராமனை எதிர்த்து கரெக்டா சீதாவை நிப்பாட்டுறீங்க? இந்த பை எலெக்ஷன்ல சீமானே நின்றுக்கலாமே, இன்னும் அதிகமான ஓட்டு வந்திருக்குமே. அவரு நிற்க மாட்டார். ஏன்னா இந்த பை எலெக்ஷனில் ராமனை எதிர்த்து சீதாலட்சுமி நிற்கணும், சீதா தோக்கணும். இது இந்த மனநோயாளிகளின் சடங்கு. இந்த யூத பிராமணர்கள் மிகப்பெரிய மனநோயாளிகள். இவங்க இப்படி சடங்கு செஞ்சிட்டே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் இந்த பகல்காம் தாக்குதல் என்பது ஒரு திட்டமிட்ட இந்த வல்லாதிக்க சக்திகளின் சடங்கு தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பகல்காம் தாக்குதல் நடத்தின தீவிரவாதிகள் சென்னை வழியா இலங்கைக்கு விமானத்தில் பறந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லி செய்திகள் வந்திருக்கும். அந்த விமானத்தெல்லாம் சுற்றி வளைச்சாங்க, கடைசியில் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன் தேவையே இல்லாமல் இது போன்ற செய்திகளை பரப்புறாங்க? ராமாயண சடங்கின்படி ராவணனின் மக்கள் ஸ்ரீலங்காவுக்கு தானே போகணும். அதுக்காக தான் இது போன்ற செய்திகளையும் இந்த ஆளும் வர்க்கம் பரப்புனாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நடந்துட்டு இருக்க ஆப்ரேஷனுடைய பேருமே ஆப்ரேஷன் சிந்தூர். சிந்தூர்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம செந்தூரம்னு சொல்கிறோம்ல, அந்த செந்தூரம் தான் சிந்தூர். அந்த செந்தூரம் யாரை குறிச்சது? பாலைவனத்துக்கு நாடு கடத்தப்பட்ட அனுமனை குறிச்சது தான் இந்த செந்தூரம். இந்த பேரில் தான் இப்போ இந்த தாக்குதலுக்கும் பெயர் வச்சிருக்காங்க. தமிழர்கள் யாரும் பயப்பட வேணாம். இப்போ இந்த போர் சூழல் என்பதும் ராமாயணத்திற்கான சடங்கு தான். இந்த பிண்டாரிகள் ஒரே கல்ல பல மாங்க அடிப்பாங்க. அதே போல தான் இந்த சடங்கு செய்யும் போது அவங்களுடைய பல அஜெண்டாஸை நுழைச்சி வச்சிருப்பாங்க. ஆனால் மக்கள் அனைவரும் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, இது சத்திய யுகம். அதுவும் சத்திய யுகத்தில் மீன யுகம் நடந்துட்டு இருக்கு. இந்த யூத பிராமணர்கள் எந்த தமிழங்கிட்ட தெரியுமா அடி வாங்கினாங்க? நம்ம ராவணன் கிட்ட தான். இவங்களுக்கு ராவணனை பார்த்தா அவ்வளவு பயம். அதனால தான் ராவணனை ஒரு அரக்கனாகவும் கெட்டவன் போலவும்லாம் கதைகளை எழுதி வச்சிருப்பாங்க. இவ்வளோ பயத்தை வச்சும் இவங்க இது போன்ற சடங்குகள் செய்கிறாங்களே, திருப்பியும் ராவணன் வந்தால் என்ன பண்ணுவாங்க? இந்த பிண்டாரிகள் செய்யும் ராமாயண சடங்குகள் நம் கடவுளர்கள் ராவண இந்திரர்களாலேயே முறியடிக்கப்படும். இந்த விழத்தை முடிந்த அளவு அனைவருக்கும் பகிருங்கள். மக்கள் விழிப்புணர்வு அடையட்டும். மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி 5ஆம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம். நன்றி, வணக்கம்.